அந்த தம்பி சொல்றது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நமக்கெல்லாம் வந்து நெஞ்சு அப்படியே பதறுது. தண்ணி கூட குடிக்க குடுக்கல. தண்ணி கேட்டாரு. தண்ணி கூட குடுக்கல அப்படின்னு. அந்த அளவுக்கு மோசமான முறையில நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அந்த காவல்துறைக்கு? ஆனா என்ன ஒரு இவ்வளவு ஒரு திருட்டு வழக்கு அபூர்வமான தானே ஒரு விஷயம். நீங்க ஒரு திருட்டு வழக்கு தானே விசாரிக்கிறீங்க நீங்க. அதுவும் வழக்கமான வந்து எந்த நடைமுறையும் பின்பற்றாம போய் ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போய் அடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன்லயே டிடெயின் பண்ணாத ஒரு விஷயம். அவர் ஃப்ரெண்ட்ஸ், தம்பின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் டெம்போல சுத்துறது. எதற்காக இவ்ளோ ஒரு டிஃபரெண்ட்டா நடந்துக்கணும்? இவ்ளோ ப்ரூட்டலா ஏன் நடந்துக்கணும்? அதான் அதாவது காவல்துறையில வந்து இது 24வது கஸ்டோடியல் மரணம். இப்போ இந்த 23 கஸ்டோடியல் மரணங்கள்ல ஏதாவது ஒரு பெரிய அதிகாரி, ஒரு டிஎஸ்பி, ஒரு எஸ்பி அல்லது அது எஸ்பியை விட இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். நம்ம வந்து இதுல எதுவும் பெருசா பண்ணிடக்கூடாது, தப்பாயிடக்கூடாது.